வாழ்க்கையில எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, நல்ல ஆரோக்கியம், நல்ல உணவு, நல்ல உறவுகள் எல்லாருக்குமே கிடைக்கும். அதற்கு ஏற்ற வகையில நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, உழைச்சா நல்ல உணவும், நல்ல உறவுகளும் தான் ஒரு நல்ல ஆரோக்கியத்துக்கு ஆணிவேர். அந்த வகையில ஒரு சில விஷயங்கள நம்ம சரியா பின்பற்றி வந்தோம்னா, தாராளமா ஆரோக்கியமா வாழ்ற காலம் வரைக்கும் வாழ முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் சீரியஸா எடுத்துட்டு மனச குழப்பிக்க கூடாது. அமைதியா அமர்ந்து யோசிச்சோம்னா, கடினமான விஷயங்களுக்கு கூட ரொம்ப சீக்கிரமா எளிய தீர்வை கண்டுபிடிக்க முடியும். தினமும் கொஞ்ச நேரமாவது 50 வயதுக்கு மேற்பட்டவங்க இல்லைன்னா 5 வயதுக்கு உட்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களோடையும் வயதானவங்க கூடயும் செலவழிக்கணும். இதனால என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்கவும் கற்றுக் கொடுக்கறக்கும் பயன் தரும். வேலைன்னு சொல்லிட்டு வேலையை கட்டிட்டு அழுக வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் உறவும் நட்பும் தான் வருமே தவிர வேலை கிடையாது. தினமும் 10லிருந்து 30 நிமிஷங்கள் ஜாக்கிங் இல்லைன்னா 1 மணி நேரம் வாக்கிங் போகிறது நல்லது. நம்மளோட கடந்த காலம் நிகழ்காலத்தையும் நிகழ்காலம் எதிர்காலத்தையும் பாதிக்கிற மாதிரி எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது. மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்னை கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லா டைமும் எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களா இருக்க முடியாது. தினமும் 10 நிமிஷமாவது அமைதியான இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். நம்ம உடலுக்கு நல்ல உடல் நலனுக்கு இது உதவும். மற்றவங்கள பற்றி கிசு புரளி பேசுகிற நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அந்த பழக்கத்தையும் நம்ம விட்டொழிக்கிறது நல்லது. கற்பனையை வளர்த்துக்கிறது நல்லது. நிறைய கனவு காணணும். மற்றவங்களோட தொழில் சார்ந்து இல்லறம் சார்ந்து நம்மளை ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஒவ்வொருவருடைய பாதையும் வெவ்வேறானது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நினைவில் வச்சுக்கணும். இறைச்சியை காட்டிலும் அதிகம் காய்கறி பழங்கள் உட்கொள்றது நல்லது. நம்ம வேலை செய்வதற்கு ஏற்ற வகையில் உணவுகள் உட்கொள்றது ரொம்பவும் சிறந்தது. தினமும் சிறிது நேரம் சிரிச்சு பேசணும். தினமும் 3 பேரையாவது சிரிக்க வைக்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல இதை தரும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.